பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயங்களை அவங்க பேசுவாங்க. எந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எளிமையாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. 10க்கு 10 ரூமில் தான் வந்து வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து உலகத்தை நேசிக்கல இப்படிங்கிற அடிப்படை நிறைய, அதாவது இவங்களோட தலைப்பு கொடுத்துட்டிங்கன்னா, நபியின் எளிமை அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பேசுவாங்க. இந்த உலமாக்களுடைய பேச்சுக்கும், அதாவது சொல்லுவன்னா இருக்கும், செயல் வேறையாக இருக்கும். ஹதீஸ்கள் வேற நிறைய சொல்லுவாங்க. நபியோடைய வறுமை இப்படி இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ வந்து எளிமையாக இருந்தாங்கன்னு. அப்போ அந்த மாதிரி செய்திகளில் இந்த மாதிரி செய்தி ஆதாரம் காட்டுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாயில் படுத்திருந்தாங்க, அவருடைய உடலில் அது அடையாளம் பதித்தது. அப்போது நான் என் தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் எங்களுக்கு இசைவு தந்தால் இத்தகைய அடையாளம் ஏற்படுவதிலிருந்து உங்களை காக்கும் விதத்தில் உங்களுக்காக இதன் மீது ஏதேனும் விரிப்பை விரிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாயில் படுத்திருந்தாங்க, பாயோட அந்த அச்சலம் மேலே தெரிஞ்சிச்சு. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்து ஒரு விரிப்பை ஒன்று விரிச்சு தரட்டுமான்னு கேட்டாங்கல்ல இருக்குது. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது? நான் இந்த உலகத்தில் ஒரு பயணியை போன்று தான் இருக்கிறேன். அவர் ஒரு மரத்தின் கீழ் நிழல் பெற்று உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்று விடுகிறார் என்று சொன்னாங்க. இந்த உலகத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு நபி சொன்னதாக இந்த செய்தி வந்து இப்னு மாஜாவில் வந்து 4099, அதே மாதிரி பார்த்து திருமதியில் வந்து 2699, முஸ்னத் அஹ்மதில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, இந்த செய்திகளெல்லாம் வந்து பார்த்தா இவங்க சொல்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்குவாங்க. நபி எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களோட பயானுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதா, தேவைப்படும்போது அதை வந்து சொல்லுவாங்க, அழகான முறையில் சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமை எப்படி இருந்துச்சு பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக தான் இருந்தாங்க. அப்போ நபி எளிமையாக இருந்தாங்க, நம்ம எளிமையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு எங்கே இருக்குது? நம்ம எளிமையாக தான் இருக்கிறோமா? இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலங்கார வேலைப்பாடு மிக்க கம்பளி ஆடை ஒன்று அணிஞ்சு தொழுதாங்க. தொழுது முடித்ததும் இதன் வேலைப்பாடுகள் தொழுகையில் என் கவனத்தை ஈர்த்து விட்டன. எனவே இதை எனக்கு அன்பளிப்பு செய்த அபூ ஜஹமிடம் கொடுத்து விட்டு அவரிடம் இருக்கின்ற சாதாரணமான ஆடை, அன்ஃபிஜான் நகரில் தயாரான சாதாரண ஆடை வாங்கி என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாங்க. இந்த மாதிரி செய்ய சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் இப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லுவாங்க. அதே மாதிரி எளிமையான தோற்றத்தில் இருக்கிறது வந்து இறை நம்பிக்கையில் உள்ளடங்கியது. இது இப்னு மாஜாவில் வந்து 4108, அதே மாதிரி 3540, இந்த மாதிரி நிறைய செய்திகள் எல்லாம் வந்து நபி வந்து எளிமையாக இருந்தாங்க, நபியோடைய தோழர்கள் எளிமையாக தான் இருந்தாங்க அப்படிங்கிற கருத்தில் பயானாக பேசுவாங்க. அப்போ வந்து இது பேசுகிறதுக்கு மட்டும்தானா? இந்த உலமாக்கள் வந்து ஒரு முன்மாதிரியாக இல்லைங்கிறதுக்காக சுட்டி காட்டுறோம். அதாவது வந்து மற்ற மக்களை விட நாங்கள் தான் அதிகம் அறிஞ்சவங்க, மதரசாவில் படித்தோம், நபியோட வாரிசுகள்னு சொல்லக்கூடியவங்க, நபியோடைய வழிமுறையை வந்து பின்பற்றணுமா இல்லையா? அப்போ நபியோடைய வழிமுறை பேசுவதற்கு மட்டும்தானா? நபியோடைய எளிமை பேசுவதற்கு மட்டும்தானா? நபி இப்படி தியாகம் பண்ணாங்க, நபி குடும்பத்தை விட்டு வந்தாங்க, சொத்தை விட்டுட்டு வந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க, தியாகத்தை பற்றி பேசுவோம். அந்த தியாகமும் இதெல்லாம் எளிமையும் பேசுவதற்கு மட்டும்தானா? ஏன்னா இவங்கள நடவடிக்கை வச்சு தான் மற்ற முஸ்லீம்கள் வந்து அவங்கள தான் பார்க்குறாங்க. முன்னாடி வந்து அவங்கள வந்து புகழ்ந்தாலும் பின்னாடி சில பேர் திட்டம் செய்வாங்க, முன்னாடி பார்த்தா மௌலானா அஜரத்தும் பேசிக்குவாங்க. அப்போ வந்து இவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? இவங்களுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு, இவங்க தனி தலப்பாக, தனி சால்வை, ஒரு இடத்து மீட்டிங் வந்து எப்படி வராங்க? இவங்க ஆடைகள் என்ன பளபளக்கும் ஆடை, இதெல்லாம் போடக்கூடாது, ஹராமா, இதெல்லாம் ஹராமா, இப்படி கடைசி வாதம் இப்படி வரும். நபியோட எளிமையை பற்றி பேசுகிறது, அந்த எளிமை நம்மகிட்ட தென்படணுமா இல்லையா? இதுதான் கேள்வி. அது ஹராமா, அது ஹலாலா, நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட்டால் ஹராமா, நாங்கள் பரதேசியாக தான் தெரியணுமா, இதுதான் அவங்க விருப்பமா, கடைசி இப்படி திருப்பி விட்ருவாங்க. நல்ல ட்ரெஸ் போடுவதை பற்றி அங்கே பிரச்சனை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல ட்ரெஸ் போடக்கூடிய நிலையில் இருந்தும் எளிமையாக வாழ்ந்தது மாதிரி நாம் யாரும் வாழலை. அப்படிங்கும் போது இந்த ஹதீஸ்கள் பேசுவதற்கு மட்டும்தானான்னு சொல்லி நாம் கேட்குறோம். நபியோட எளிமை வந்து பேசுவதற்கு மட்டும்தானா? நம்ம உட்பட அதுதான். நம்மளும் பெரிய எளிமையான வாழ்க்கையில் இல்லை, நாமளும் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க தான் நம்ம எல்லாருமே. இந்த உலமாக்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க முன்னாடி நிற்கணும் இல்லை? அந்த எளிமைக்கு ஒவ்வொரு உலமாக்கள்கிட்டையும் துணி எவ்வளோ இருக்குது? 25 ட்ரெஸ்ஸு, 30 ட்ரெஸ், அவங்களே சொல்கிறது 30 ஜிப்பா 40 ஜிப்பா நம்மள்ட்ட இருக்குதுங்க அப்படின்னு. இது சாதாரணமான ஆட்கள் கூட அவ்வளோ இருக்கிறது இல்லை. 10 துணி இருக்கும், 5 துணி இவ்வளோ தான் இருக்கும்.
இவங்களே சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, என்கிட்ட 30 ட்ரெஸ் இருக்குது, 40 ஜுப்பா இருக்குது, அதே மாதிரி வெள்ளை லுங்கி பார்த்தா 30 40. அப்போ இந்த அளவுக்கு வந்து சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரூம் இப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது. இவங்களுடைய வீடு எப்படி கட்டுறது, 40 லட்சம் 50 லட்சம். அப்போ இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பண்ணுறீங்க, எப்படி வந்து இதெல்லாம் வந்து சொல்கிறீங்க? நபியோட எளிமை வந்து அவர் பேசுவதற்கு மட்டும்தான், செயல்படுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்லி. இப்போ உதாரணத்துக்கு ஏன் நம்ம இதை சொல்ல வரோம்னா, ஏதோ ஒரு பணக்காரனை பிடிச்சி வச்சுக்குவாங்க இந்த மௌலவிகள். கிராத்து நல்லா இருக்கும் அல்லது பயான் நல்லா இருக்கும், பணக்காரனுக்கு பிடிச்சி போயிடும். பிடிச்சி போனோன்னா பரவாயில்ல, 25 வயசுலேயே நல்ல பயான் இருக்குது, நல்ல தெளிவான பேச்சு இருக்குது, இப்படிங்கிற மாதிரி இந்த பணக்காரர்களுக்கும் இந்த உலமாக்களுக்கும் சிறு வயதில் தொடர்பு ஏற்பட்டுரும். 20 வயசு 25 வயசு 30 வயசுலலாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க பணக்காரங்க. பணக்காரங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் நம்ம தொழுகைக்கு வந்தாலும் சரி வரலினாலும் சரி இவங்க சொன்னால் செல்லுபடியாகும். ஏன்னா பணத்துக்கு தானே மதிப்பு, மார்க்கத்துக்கு மதிப்பு இல்லை. அல்லாவுடைய தீனுக்கு வந்து இவங்க சேவையாற்றுறாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லாவுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடையாது. பணக்காரங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு தரக்கூடிய சமுதாயமாக இருக்குது. அப்போ அந்த பணக்காரங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, இவர் கிராத் நல்லா இருக்குது, இவர் தொழுகைக்கும் வரமாட்டார், 5 நேரம் தொழுகை வந்து பேடுதான் தொழ மாட்டாங்க, ஏதோ ஒரு நேரம் தொழுதுருப்பாங்க, 2 நேரம் தொழுதுருப்பாங்க. அந்த பணக்காரங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த மௌலவியும் போவார். அவங்க ஃபாத்தியாவை கூப்பிட்டு உடனே போய் நிற்கிறது. இப்படி இருக்கும்போது அந்த பணக்காரன் தொடர்பு ஏற்படும். தொடர்பு ஏற்படும் போது இந்த பணக்காரர்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணதன் அடிப்படையில் இமாமத்தான் சேருவாங்க. 10,000 5,000 சம்பளம் சேருவாங்க. ஒரு 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டினாலாம் இருக்கிறாங்க. 10,000 5,000 சம்பாதிப்பாங்க. வீடு கட்டினவங்களாம் இருக்கிற. எப்படி வீடு கட்டினாங்க? பணக்காரர் வந்து கொடுக்குறாரு, பணக்காரர் வீடு கட்டி கொடுக்குறாரு. அந்த பணக்காரர் வந்து தன்னுடைய சொந்த பந்தம் இருக்கும், தன்னுடைய சொந்த பந்தம் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க, மாமா மச்சாங்க இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க. இவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. இவங்களெல்லாம் கண்டுக்காமல் இந்த மௌலவிக்கு வந்து ஒரு 10 லட்சத்தில் வீடு, ஒரு 5 லட்சத்தில் வீடு இப்படி கட்டி கொடுப்பாங்க. கட்டி கொடுக்கும்போது இவர் நல்லவராக என்ன சொல்லணும், உங்கள் உறவுகளே சரியில்லாமல் இருக்குது, உறவுகளை நீங்கள் முறித்து வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, இவங்க தேவைப்பட்ட மக்களாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு செய்யுங்க எப்படின்னு சொல்லுவாங்களா? 100க்கு 99% மௌலவிகள் சொல்ல மாட்டாங்க. ஏதோ 1% பேர் சொல்லுவாங்க. 99% பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணக்காரனை கையில் போட்டுக்கிட்டு இவங்க வந்து ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் தான் இருக்குதே தவிர இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வந்து எளிதானது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வாழ்க்கையை வந்து பெருசாக மதிக்கலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த உலகத்தை பெருசாக மதிக்கலை இப்படின்னு சொல்கிறது எல்லாம் சும்மா வாய் பேச்சு தான். இவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க உலகத்தை பெருசாக மதிக்கிறதுனால தான் இவங்க பணக்காரங்களை கையில் போட்டு பணக்காரங்களுக்கு தோதுவாக மார்க்கத்தை பேசிக்கிட்டு இவங்க வந்து அந்த உலகத்தை வந்து வளப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க, இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுவும் இவங்களை கொண்டு ஏதாச்சும் ஒரு செயல்பாடு நடக்கணும், வைங்க ஏதாவது காரியம் இவங்களை சந்திக்கவே முடியாது. இந்த உலமாக்கள் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆட்களாக இவங்க காட்டிக்குவாங்க, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளோ எளிமையாக இருந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறாங்க. நபி எப்போ வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இவங்கள்ட்ட பார்க்குறதா இருந்தால் எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குற மாதிரி வாங்கணும். ஒரு ஹதீஸில் அனஸில் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒருத்தங்க வராங்க, மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு தங்களிடம் ஒரு தேவை உள்ளது, ஒரு விஷயம் பற்றி கேட்க வேண்டும் என்று கூறினார். ஒரு மனநல பாதிப்படைஞ்ச ஒரு பெண் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கேட்குறாங்க, இந்த மாதிரி தேவை இருக்குது அப்படின்னு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, இன்ன மனிதரின் தாயை, எந்த தெருவுக்கு நான் வர வேண்டும் என நீ விரும்புகிறாய், சொல், உனது தேவையை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு அவள் தமது தேவையை முடித்து கொள்ளும் வரை மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு தெருவில் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ யார் வந்து ஒரு தேவையை கேட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையாக இருந்தாங்க, மக்களோட மக்களாக இருந்தாங்க, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இல்லை. அவங்கள சந்திக்கிறதா இருந்தால் நாள் கணக்கில் வந்து நின்று வாரக்கணக்கில் நின்று அனுமதி பெற்று இப்படிலாம் வரணும் நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க அப்படின்னா சாதாரணமாக இருந்திருக்கிறாங்க. ஆமாம், இப்படிப்பட்ட நிலையிலே அவங்க இருக்கிறாங்க. அதாவது வந்து நபியோடைய எளிமை, நபியோடைய தியாகம். இப்போ நாம் என்ன தியாகம் பண்ணோம் மார்க்கத்திற்காக? உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகம் பண்ணீங்க ஏன்னு கேட்டு ஏன் அவங்கள சுட்டி காட்டுறோம்னா, இவங்க தான் மார்க்கத்து அத்தாரிட்டிங்கிற மாதிரி பேசும்போது அதுக்காக நம்ம திருப்பி கேட்குறோம்,
என்ன தியாகம் பண்ணீங்க? 7 வருஷம் ஒதுக்கணும், அதுதான் தியாகங்குவாங்க. இது தியாகமே இல்லையே. இது நல்லா சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு சொகுசாக சாப்பிட்டுக்கிட்டு சொகுசான இருப்பிடத்தில் இருந்துக்கிட்டு இது தியாகமா? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் அடிப்படையில் இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு இப்படி சிரமப்பட்டாங்க, இப்படி எளிமையாக இருந்தாங்க, உலகத்தை நேசிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியதன் அடிப்படையில் நம்ம வாழ்க்கை இருக்குதான்னு பார்த்தா அது இல்லை. அப்போ அதனால் இவங்களுடைய நடவடிக்கை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வுடைய புத்தகத்தை ஓதுவாங்க, ஓதிட்டு பிற மக்கள் உபதேசம் பண்ணுவாங்க, தன்னை மறந்துடுவாங்க. தன்னை மறந்த கூட்டம் ஊருக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அதை சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி செய்திகள் நம்ம பதிவு பண்ணுறோம். இவங்க மார்க்கத்துடைய அத்தாரிட்டியும் கிடையாது, ஒன்றும் இல்லை. மார்க்கத்தோட அத்தாரிட்டி அப்படின்னா குரான் மட்டும்தான், ஹதீஸ் மட்டும்தான். அதை பின்பற்றும் போது தான் சமுதாயத்தில் உண்மையான எழுச்சி ஏற்படுமே தவிர இவர்களுடைய கருத்துக்களை ஏற்று நம்ம நடைமுறைப்படுத்தினா முஸ்லீம்கள் மேலும் மேலும் இழிவதை சந்திக்க நேரும். அல்ஹம்துலில்லாஹி